சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. Voilà, bonjour à tous. எல்லாருக்கும் வணக்கம். Je suis très heureux de vous retrouver. மீண்டுமாய் உங்களை சந்திக்கிறது எனக்கு மிகவும் சந்தோஷம். Ça fait toujours plaisir de vous retrouver. உங்களை சந்திக்கிறது எனக்கு எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கும். Je suis heureux, mais j'ai eu un petit pincement au cœur. எனக்கு சந்தோஷம் ஆனாலும் ஒரு சின்ன ஒரு கஷ்டம் இருதயத்தில். Lorsque le pasteur Christy a dit il est gentil, vous avez dit oui. பாஸ்டர் கிறிஸ்டி சொல்லும்போது இவர் ரொம்ப நல்லவர் சொல்லும்போது நீங்க ஆம் சொன்னீங்க. Mais quand il a dit il est toujours aussi jeune, il y a eu un doute. ஆனாலும் அவர் இவர் இப்போதும் இளமையாகவே ஜனாவே இருக்கிறாருன்னு என்று சொல்லும்போது எல்லாரும் அமைதியா இருந்தீங்க. C'est pas bien de faire ça. இது நல்லது இல்ல. En tout cas, ça fait toujours plaisir de vous retrouver, comme chaque fois que votre pasteur le permet. பாஸ்டர் எனக்கு அனுமதி கொடுக்கும்போது எப்பொழுதும் உங்களை சந்திக்கிறதுக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கிறது. Comme je disais une fois, je suis à Argenteuil, mais mon cœur est aussi toujours avec vous. நான் ஏற்கனவே சொன்னி இருக்கிறபடி நான் அர்ஜென்டைல ஊழியம் செய்கிறேன், ஆனாலும் என்னோட இருதயம் எப்பொழுதும் உங்களோட இருக்கிறது. Donc que vraiment Dieu vous bénisse. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Que Dieu vraiment vous comble de toutes sortes de bénédictions. எல்லா ஆசீர்வாதத்தினால் உங்களை நிரப்புவாராக. Que vraiment cette année soit une année de grâce puissante en Jésus-Christ pour chacune de vos vies. கிறிஸ்துவுக்குள்ளாக இந்த வருஷம் கிருபையின் ஆண்டாக இருக்கட்டும். Amen. J'aimerais vous apporter cet après-midi la parole de Dieu comme une parole d'encouragement pour vous. இந்த வேளையில நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லும்போது உற்சாகமான வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். Mon message s'intitule Pour voir la gloire de Dieu, il faut sortir de Béthanie. கர்த்தருடைய மகிமையை காண்கிறதற்கு நம்ம பெத்தானியிலிருந்து கடந்து போக வேண்டும் என்ற தலைப்பில் நான் இந்த வேளையில பேச போகிறேன். La Bible nous enseigne que nous avons été créés pour voir et manifester la gloire de Dieu. வேதம் சொல்லுகிறது நம்ம எதுக்காக சிருஷ்டிக்கப்பட்டோம் என்றால் அவருடைய மகிமையை காண்கிறதற்காக. Qu'est-ce que c'est que la gloire de Dieu? கர்த்தருடைய மகிமை என்று சொன்னால் என்ன? La gloire de Dieu, c'est la manifestation de sa personne. அவருடைய பிரசன்னத்தை நம்மளை காண்பிக்கிறதற்கு தான் அவருடைய மகிமை. C'est là où Dieu est. அங்கதான் கர்த்தர் இருக்கிறார். Et là où Dieu est, il y a sa grâce. கர்த்தர் இருக்கிற இடத்தில் அவருடைய கிருபையும் இருக்கிறது. Il y a sa puissance. அவருடைய வல்லமை இருக்கிறது. Il y a sa bénédiction. அவருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. Il y a toutes sortes de manifestations qui ne peuvent pas arriver avec un homme. எல்லா விதமான செயல்பாடு மனிதனால கூடாத செயல்பாடு அவர் மூலமாய் வருகிறது. La Bible dit que Dieu nous a créés pour manifester sa gloire. வேதம் சொல்லுகிறது அவருடைய மகிமையை வெளிப்படுத்துறதற்காக நம்மளை சிருஷ்டித்தார். Vous avez été créés pour la gloire de Dieu. அவருடைய மகிமைக்காக நீங்க சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கீங்க. Quand quelqu'un à côté de vous réussit mieux que vous, உங்க பக்கத்தில் இருக்கிறவர் உங்களை காட்டிலும் வெற்றி உள்ளவரா இருந்தால் vous ne devez pas être jaloux. நீங்க பொறாமை பண்ண கூடாது. Parce que votre comparaison ce n'est pas les hommes mais c'est Dieu. நீங்க அவர்களோட உங்களை ஒப்பிட கூடாது, தேவனோட உங்களை ஒப்பிடணும். Amen. Ce que Dieu a donné aux frères ou à la sœur, Dieu a aussi une part pour vous. அவர் சகோதரருக்கோ சகோதரிக்கோ கொடுத்த பங்கு உங்களுக்கும் ஒரு பங்கு வெச்சிருக்கிறார். Vous avez été créés pour manifester la gloire de Dieu. நீங்க அவருடைய மகிமையை காண்பிக்கிறதற்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீங்க. Et lorsque Jésus est venu, கிறிஸ்து வந்திருக்கும்போது il nous a sauvés அவர் எங்களை ரட்சித்தார் pour que nous puissions à nouveau manifester la gloire de Dieu au travers de nos vies. மீண்டுமாய் எங்களுடைய வாழ்க்கை மூலமாய் அவருடைய மகிமையை நம்ம காண்பிக்கிறதற்காக. Dieu veut manifester sa gloire dans ta vie. அவருடைய மகிமை உங்களுடைய வாழ்க்கையை வெளிப்படுத்த விரும்புகிறார். Et lorsque Dieu veut manifester sa gloire dans notre vie, நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் அவருடைய மகிமை வெளிப்படுத்தும்போது cela veut dire qu'il veut manifester sa puissance. அவருடைய வல்லமையை வெளிப்படுத்த விரும்புகிறார். Il veut manifester sa présence. அவருடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்த விரும்புகிறார். Il veut manifester sa guérison. அவருடைய சுகத்தை வெளிப்படுத்த விரும்புகிறார். Il veut manifester sa restauration. அவருடைய செப்பநீர் காரியத்தை வெளிப்படுத்த விரும்புகிறார். Il veut manifester son salut pour ta famille.
famille. அவருடைய ரட்சிப்பு உங்களுடைய குடும்பத்துக்காக வெளிப்படுத்த விரும்புகிறார். Dieu veut se révéler à toi. அவர்கள் வந்து வெளிப்பட விரும்புகிறார் மூலமாக. C'est tout ça manifester la gloire de Dieu. அதெல்லாம் தான் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. Mais lorsque Dieu veut manifester sa gloire dans notre vie, ஆனால் தேவன் அவருடைய மகிமை உம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தும் பொழுது il nous fait passer par toutes sortes de chemins. பலவிதமான வழிகளை கடந்து செல்ல விரும்புகிறார். Un chemin indispensable முக்கியமான ஒரு வழியில கடந்து போக வேண்டும். pour que sa gloire se manifeste dans nos vies. அப்பொழுதுதான் அவருடைய மகிமை எங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படும். Ce chemin, les sœurs de Lazare, Marthe et Marie vont y passer. அந்த வழியில லாசருடைய சகோதரியாக மார்த்தாலும் மரியாளும் கடந்து போகிறார்கள். En passant par ce chemin, elles vont découvrir que Dieu est bien plus grand que ce qu'elles avaient imaginé. அந்த வழியில கடந்து போகும்போது அவர்கள் நினைப்பதற்கு மேலாக தேவன் இருக்கிறார் என்று பார்த்தார்கள். Comme avec Marthe et Marie, Dieu veut aussi te faire passer par un certain chemin. மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் செயல்பட்டது போல உன்னையும் ஒரு குறிப்பிட்ட வழிமுறையாக உன்னை கொண்டு போக விரும்புகிறார். Pour que tu comprennes que Dieu est plus grand que ce que tu நீ imagines. புரிந்து கொள்ள வேண்டும் நீ நினைக்கிறதற்கு மேலாக தேவன் இருக்கிறார் என்று. Ce chemin இந்த வழி consiste à sortir de Béthanie. பெத்தானியா ஊரிலிருந்து நீ கடந்து போக வேண்டும். À sortir de Béthanie. பெத்தானியா ஊரிலிருந்து நீ கடந்து போக வேண்டும். Ou plus exactement, à sortir de l'esprit de Béthanie. குறிப்பாக பெத்தானியா ஆவியிலிருந்து நீ வெளிப்பட வேண்டும், வெளியே போக வேண்டும். Si tu veux voir la gloire de Dieu dans ta vie, தேவனுடைய மகிமையை உன்னுடைய வாழ்க்கையில நீ காண விரும்பினால் alors il faut que tu sortes de l'esprit de Béthanie. அப்பொழுது நீ பெத்தானியா ஆவியிலிருந்து நீ வெளியே போக வேண்டும். Alors qu'est-ce que c'est que l'esprit de Béthanie? பெத்தானியா ஆவி என்று சொன்னால் என்ன? Dans l'évangile de Jean au chapitre 11, யோவான் சுவிசேஷத்திலே 11ஆம் on அதிகாரம் va juste lire 3 versets. 3 வசனத்தை மட்டும் வாசிப்போம். Le verset 20 et le verset 21. 20 21. Jean chapitre 11, verset 20. யோவான் 11ஆம் அதிகாரம் 20 21. இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனாள். மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்தாள். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். ஆமென். On va lire aussi le verset 32. 32ஆம் வசனத்தையும் வாசிப்போம். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்ட உடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றாள். ஆமென். Marthe et Marie étaient les sœurs de Lazare. மரியாளும் மார்த்தாளும் லாசருடைய சகோதரிகள். Lazare était un ami de Jésus. லாசர் இயேசு கிறிஸ்துவுடைய நண்பன். Un jour, on va venir dire à Jésus que son ami Lazare est malade. ஒரு நாள் இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து உன்னுடைய நண்பன் லாசர் மரித்து விட்டான் என்று சொன்னார்கள். La Bible dit, quand on dit à Jésus, ton ami, celui que tu aimes. வேதம் சொல்லுகிறது உன்னுடைய நேச நண்பன் மரித்து விட்டான் என்று எழுதியிருக்கிறது. Lorsque votre ami est malade, vous vous précipitez vers lui. உங்களுடைய நண்பன் யாராவது வியாதியா இருந்தால் நீங்க சீக்கிரமாய் அவரிடத்தில் போய் விசாரிப்பீங்க. Mais Jésus ne va pas faire cela. ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி செய்யவில்லை. Jésus va rester encore 2 jours là où il était. எந்த இடத்துல இருந்தாலும் இன்னும் 2 நாள் கூட இருந்தார். Il aurait pu partir tout de suite. உடனடியாக லாசர் இடத்தில் போயிருக்க முடியும். Mais il va décider de rester là. ஆனால் அவர் இன்னும் 2 நாள் இருக்க வேண்டும் என்று தீர்மானம் எடுத்தார். Et c'est seulement plus tard qu'il va aller à Béthanie, la ville de Lazare. அதுக்கு பிறகு தான் பெத்தானியா ஊருக்கு லாசருடைய ஊருக்கு போகிறார். Là l'attendaient Marthe et Marie. அங்கதான் மரியாளும் மார்த்தாளும் அவருக்காக காத்திருந்தார்கள். On peut dire plus exactement là où ne l'attendaient plus Marthe et Marie. உண்மையாக சொல்ல போனா மார்த்தாளும் மரியாளும் அவருக்காக இருக்கவில்லை.
Parce que lorsque Jésus arrive, ஏன்னா இயேசு கிறிஸ்து அங்க வரும்போது Marthe et Marie மார்த்தாலும் மரியாளும் vont dire cette même parole à Jésus. ஒரே வார்த்தை இயேசுவிடத்தில் சொல்றார்கள். Si tu avais été ici, நீங்க இருந்தீரானால் mon frère ne serait pas mort. என்னுடைய சகோதரன் மரிச்சிருக்க மாட்டானே. Si tu avais été ici, நீர் இருப்பீரானால் mon frère ne serait pas mort. என்னுடைய சகோதரன் மரிச்சிருக்க மாட்டானே. Marthe et Marie avaient espéré que Jésus vienne. மார்த்தாலும் மரியாளும் இயேசு கிறிஸ்து வர வேண்டும் என்று விரும்பினார்கள். Parce qu'elles savaient que Jésus était tout puissant. ஏனால் அவர்களுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமை உள்ளவர் என்று. Que Jésus avait la puissance pour guérir toutes les maladies. எப்படிப்பட்ட வியாதியும் சுகமளிக்கிறதற்கு தேவன் வல்லமை உள்ளவர் என்று அறிந்திருந்தார்கள். Alors elles vont envoyer des messagers pour que Jésus vienne guérir leurs frères. அப்போ இயேசு கிறிஸ்து இடத்தில் ஆட்களை அனுப்பி அந்த செய்தியை சொல்ல அனுப்பினார்கள். Que Jésus vienne guérir son ami. ஏன்னா அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய சகோதரருக்கு சுகத்தை தர முடியும் என்று. Mais Jésus ne vient pas. ஆனா இயேசு கிறிஸ்து வரவில்லை. Ou plus exactement, Jésus arrive comme en retard. சொல்ல போனா இயேசு கிறிஸ்து தாமதமாய் வந்தார். Parce que pour Marthe et Marie, Jésus est en retard. ஏன்னா மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் அவர்கள் லேட்டா வந்தார். Elle lui dit, si tu avais été ici, நீர் இங்க இருந்தீரானால் mon frère ne serait pas என்னுடைய mort. சகோதரன் மரிச்சிருக்க மாட்டானே. Pour Marthe et Marie, மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் la guérison de leur frère அவருடைய சகோதரருடைய சுகம் dépendait de la présence de Jésus à Béthanie. இயேசு கிறிஸ்து பெத்தானியா இருந்தால் மட்டும்தான் அவருக்கு சுகம் கிடைச்சிருக்கும். Elle savait que si Jésus venait, Lazare serait guéri. இயேசு கிறிஸ்து அங்க இருந்தாரானால் லாசருக்கு சுகம் கிடைச்சிருக்கும். Alors comme Jésus n'est pas venu, alors Lazare n'a pas été இயேசு guéri. கிறிஸ்து அங்க வரவில்லை என்ற காரணத்துக்காக லாசருக்கு சுகம் கிடைக்கவில்லை. Alors Lazare est mort. அப்பொழுது லாசார் மரிச்சு விட்டான். Et leur maison qui était une maison de joie est devenue une maison de deuil. சந்தோஷமா இருந்த அவங்களுடைய வீடு துக்க வீடா மாறிவிட்டது. Une maison de pleurs et de tristesse. அழுகையும் சஞ்சலமும் நிறைந்த வீடாய் மாறிவிட்டது. Une maison de désespoir. அவிசுவாசம் நிறைந்த வீடாய் மாறிவிட்டது. On ne voyait plus l'avenir. அவங்களுடைய எதிர்காலம் அந்த வீட்டில் காண முடியவில்லை. La vie de Marthe et Marie s'était arrêtée. மார்த்தாளுடையும் மரியாளுடைய வாழ்க்கை அங்கே நின்று விட்டது. Parce que Jésus n'était pas venu. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அங்க வரவில்லை. J'ai parlé de l'esprit de Béthanie. நான் பெத்தானியாவுடைய ஆவியை குறித்து பேசியிருந்தேன். Qu'est-ce que c'est que l'esprit de Béthanie? பெத்தானியாவுடைய ஆவி என்று சொன்னால் என்ன? C'est l'esprit qui anime Marthe et Marie. மரியாளையும் மார்த்தாளையும் ஆளுகை செய்கிற அந்த ஆவி தான் பெத்தானியாவுடைய ஆவி. L'esprit de Béthanie consistait பெத்தானியாவுடைய ஆவி என்னவென்றால் à limiter le pouvoir de Jésus à sa présence à Béthanie. தேவனுடைய பிரசன்னத்துக்கு மாத்திரம் தேவனுடைய வல்லமை இருக்கிறது என்று சொல்றதுதான் பெத்தானியாவுடைய ஆவி. Vous avez compris? உங்களுக்கு புரிஞ்சுதா? L'esprit de Béthanie, பெத்தானியாவுடைய ஆவி c'était de limiter la puissance de Jésus à sa présence à Béthanie. தேவனுடைய வல்லமை வந்து பெத்தானியா ஊர்ல அவருடைய பிரசன்னம் இருந்தால் மாத்திரம் அவருடைய வல்லமை இருக்கும் என்று சொல்றதுதான் பெத்தானியாவுடைய ஆவி. L'esprit de Béthanie, c'est dire Jésus, tu peux guérir mon frère que si tu es là. பெத்தானியாவுடைய ஆவி என்ன சொல்கிறது என்றால் என்னுடைய சகோதரனை உன்னால் சுகப்படுத்த முடியும், ஆனால் நீங்க இருந்தா மட்டும் தான் சுகப்படுத்த முடியும் என்று சொல்றதுதான். Voilà l'esprit de Béthanie. அதுதான் பெத்தானியாவுடைய ஆவி. C'est une tendance à limiter Dieu. தேவனை மட்டுப்படுத்துறதுதான் பெத்தானியாவுடைய ஆவி. C'est une tendance à dire si Dieu n'intervient pas dans mon mal, dans mon problème ou dans mon malheur, alors il n'y a plus d'espoir. என்னுடைய பிரச்சனையில தேவன் செயல்படவில்லை என்றால் எந்த விசுவாசமும் எங்களுக்கு இராது. L'esprit de Béthanie, c'est ce que nous nous sommes imaginés de la gloire de Dieu. தேவனுடைய மகிமை என்று நம்ம கற்பனை பண்ணதுதான் பெத்தானியாவுடைய ஆவி. On a tous une idée de la gloire de Dieu. எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கற்பனை இருக்கும் தேவனுடைய மகிமை குறித்து. On a tous une idée de la puissance et de la présence de Dieu. தேவனுடைய வல்லமை குறித்தும் தேவனுடைய பிரசன்னத்தை குறித்தும் எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். Mais souvent cette idée est limitée. ஆனா அந்த கற்பனை இப்போதும் மட்டுப்படுத்ததா இருக்கிறது. C'est ça l'esprit de Béthanie. அதுதான் பெத்தானியாவுடைய ஆவி. Je vous donne un exemple. இன்னொரு உதாரணம் உங்ககிட்ட சொல்லுகிறேன். Si vous avez imaginé votre bonheur que par le mariage, உங்களுடைய சந்தோஷம் திருமணத்தினால் மாத்திரம் வரும் என்று நீங்க கற்பனை பண்ணி இருந்தீங்க, ஆனால்
Si vous ne vous mariez pas, alors vous allez penser que vous ne pouvez pas être heureux. உங்களுக்கு தீர்மானமாகவில்லை என்று சொன்னால் உங்களால் சந்தோஷப்பட முடியாது என்ற அர்த்தம். C'est ça l'esprit de Béthanie. அதுதான் பெத்தானியாவுடைய ஆவி. C'est de limiter et de croire que notre bonheur se résume à la chose que nous avons imaginée. நம்ம என்ன கற்பனை பண்ணி இருக்கிறோமோ எங்களுடைய சந்தோஷம் எதுனால கற்பனையில் இருக்கிறதோ அதை மட்டுப்படுத்துறது தான் பெத்தானியாவுடைய ஆவி. Les personnes comme ça disent, comme je n'ai pas pu me marier, alors ma vie est gâchée. அப்படிப்பட்ட நபர்கள் சொல்கிறார்கள் எனக்கு திருமணமாகவில்லை ஆகையினால் என்னுடைய வாழ்க்கையே ஸ்பாயில் ஆகிவிட்டது. Ces personnes ont limité la présence de Dieu, அப்பொழுது அவர்கள் தேவனுடைய பிரசன்னத்தை la மட்டுப்படுத்துகிறார்கள், puissance de Dieu, அவருடைய வல்லமையை மட்டுப்படுத்துகிறார்கள், au simple fait de se marier. ஒரு திருமணத்தின் நிமித்தம் மட்டுப்படுத்துகிறார்கள். C'est comme si quelqu'un qui dit, Seigneur, je suis atteint d'une maladie. ஒரு சிலவர் சொல்லலாம், ஆண்டவரே எனக்கு ஒரு வியாதி இருக்கிறது. Par exemple, je sais pas, j'ai du diabète par exemple. உதாரணத்துக்கு எனக்கு தித்திப்பு நீர் இருக்கிறது. Et elle dit, Seigneur, guéris-moi. ஆண்டவரே எனக்கு சுகத்தை தாரும் என்று சொல்கிறார்கள். Mais Dieu ne guérit pas. ஆனாலும் ஆண்டவர் சுகத்தை தரவில்லை. Ou du moins pas encore. இன்னும் சுகத்தை தரவில்லை சொல்ல போனால். Mais pour ces personnes-là, le fait que Dieu ne guérisse pas, c'est comme si Dieu ne peut plus rien, leur vie s'est arrêtée. அப்படிப்பட்ட நபர்களுக்கு தேவன் அவருக்கு சுகத்தை தரவில்லை என்றால் அவருடைய வாழ்க்கை அப்படியே நின்று விட்டது என்று அவருக்கு அர்த்தமா இருக்கும். Leur bonheur est limité à la guérison. அவருடைய சந்தோஷம் அந்த சுகத்திலே அடங்கி இருக்கிறது. C'est comme une femme qui veut avoir des enfants. ஒரு ஸ்திரீயானவள் பிள்ளையை பெற விரும்பினால் et qui dit, Seigneur, donne-moi des enfants. அவள் ஜெபம் பண்ணுகிறாள், ஆண்டவரே எனக்கு பிள்ளைகளை தாரும். Et comme Dieu ne donne pas encore, தேவன் இன்னும் பிள்ளைகளை தரவில்லை. alors ces personnes sont complètement malheureuses. அப்பொழுது அந்த ஸ்திரீகள் மிகவும் துக்கமாக இருக்கிறார்கள். Parce que elles ont limité leur bonheur au fait d'avoir des enfants. ஏன்னா அவர்களுடைய சந்தோஷம் பிள்ளைகளை பெறுகிறதற்குள்ளே அடங்கி இருக்கிறது. La guérison c'est important. சுகம் முக்கியம்தான். Se marier c'est important. திருமணம் பண்ணுவது முக்கியம்தான். C'est important d'avoir des enfants. பிள்ளைகளை பெறுவது முக்கியம்தான். Mais le bonheur que Dieu accorde ne se limite pas à ces choses-là. ஆனா தேவன் தருகிற சந்தோஷம் இதிலே அடங்கி இல்ல. La grâce de Dieu, la gloire de Dieu est bien plus grande. தேவனுடைய கிருபை, தேவனுடைய மகிமை இதை காட்டிலும் மேலானது. Mais la personne qui est atteinte par l'esprit de Béthanie பெத்தானியாவுடைய ஆவியால் நிரப்பப்பட்ட நபர்கள் ne voit le bonheur que par ces choses-là. இப்படிப்பட்ட காரியங்களில் மாத்திரம் அவர்களுடைய சந்தோஷம் அடங்கி இருக்கும். Les sœurs de Lazare ne voyaient que leur avenir qu'à travers la guérison de leurs frères. அவர்களுடைய எதிர்காலம் மரியாள் மார்த்தாளுடைய எதிர்காலம் அவர்களுடைய சகோதரருடைய சுகத்திலே அடங்கி இருக்கின்றது. Et comme Jésus n'a pas été là et donc leur frère n'a pas été guéri. இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கவில்லை என்ற காரணத்தினால் அவர்களுடைய சகோதரர் சுகத்தை பெறவில்லை. Alors pour elle il y avait plus aucun espoir. அப்பொழுது அவருக்கு எந்த எதிர்பார்ப்பும் அந்த சகோதரிகளுக்கு இராம போய்விட்டது. La maison était dans le deuil. அவருடைய வீடு துக்க வீடாய் இருந்தது. Les personnes animées par l'esprit de Béthanie, பெத்தானியா ஆவியில நிரப்பப்பட்டவர்கள், les personnes qui ont tendance à limiter Dieu, தேவனை மட்டுப்படுத்துகிற நபர்கள், à réduire leur bonheur à ces choses dont j'ai parlé. நான் சொன்ன ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் அவருடைய சந்தோஷத்தை அடங்க வைக்கிறது. Lorsqu'on ne les obtienne pas, அந்த குறிப்பிட்ட காரியம் அவர்கள் பெறவில்லை என்றனால c'est comme si la vie s'était arrêtée. அவங்களுக்கு வாழ்க்கை நின்னு போய்விட்டது போல இருக்கும். Les sœurs de Lazare étaient animées de l'esprit de Béthanie. லாசருடைய சகோதரிகள் பெத்தானியா ஆவியில நிரப்பப்பட்டவர்களாக இருந்தார்கள். Voilà pourquoi lorsqu'on a dit à Jésus que ton ami est malade, அதனால் தான் இயேசு கிறிஸ்துவிடத்தில் சொல்லும்போது உன்னுடைய நண்பன் வியாதியா இருந்தான் il est resté 2 jours sans bouger. அவர் 2 நாள் அசையாம இருந்தார். La Bible nous dit que வேதம் சொல்லுகிறது que Jésus l'avait fait exprès. அவர் வேண்டுமெனே 2 நாள் அசையாம இருந்தார். Parce que Jésus voulait au travers de la mort de Lazare sortir ses sœurs de l'esprit de Béthanie. ஏனால் லாசருடைய மரணம் மூலமாக அவர் அந்த சகோதரிகளை பெத்தானியா ஆவியிலிருந்து விடுதலையாக்க விரும்பினார். Il voulait leur montrer que lui, Dieu, il n'était pas limité par sa présence à Béthanie. தேவன் அவருடைய பிரசன்னத்தினால் மாற்றம் அடங்கி இல்லை என்று காண்பிக்க விரும்பினார். Qu'il soit à Béthanie ou pas, il est la résurrection et la vie. அவர் பெத்தானியால இருந்தாலும் இராவிட்டாலும் அவரே வந்து உயிர் தெழுந்தவர் என்று காண்பிக்க விரும்பினார்.
Et les sœurs de Lazare devaient comprendre cela. லாசாருடைய சகோதரிகள் அதை புரிஞ்சு கொள்ள வேண்டும். Jésus est resté là où il était அவர் இருந்த இடத்திலே அவர் இருந்தார் இயேசு கிறிஸ்து. afin que la mort fasse son travail sur Lazare. மரணம் தன்னுடைய வேலையை லாசார் மேல செய்ய வேண்டும் என்ற காரணத்துக்காக Lazare meurt. லாசார் மரித்து விட்டான். Et c'est là que Jésus vient. அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்து வரார். Parce que ses sœurs, lorsqu'elles voient Jésus, ஏனென்றால் அந்த சகோதரிகள் இயேசு கிறிஸ்து காணும்போது, si tu avais été ici, notre frère ne serait pas mort. நீர் இருப்பீரானா எங்களுடைய சகோதரர் மரிச்சிருக்க மாட்டான். Mais Jésus vient. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்தார். Il dit à Marthe et à Marie, மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் சொல்லுகிறார், je suis la résurrection et la vie. நானே உயிர்த்தெழுந்தவரும் ஜீவனுமாக இருக்கிறேன். Celui qui croit en moi vivra même s'il meurt. என்னை விசுவாசிக்கிறவன் மரிச்சாலும் ஜீவன் உள்ளவனாய் இருப்பான், ஜீவிப்பான். Lorsque Jésus dit cela à Marthe, இயேசு கிறிஸ்து மார்த்தாள் இடத்தில் அது சொல்லும்போது, il est en train de leur dire, il ne faut pas m'enfermer à Béthanie. என்னை பெத்தானியால அடக்கி வைக்காதீங்க என்று சொல்லுகிறார். Je ne suis pas le Dieu qui est limité pour Béthanie seulement. நான் பெத்தானியாக்குள்ள அடங்கி இருக்கப்பட்ட தேவனே இல்ல. À Béthanie, vous attendiez la guérison, பெத்தானியா இடத்தில் நீங்க வந்து சுகத்தை எதிர்பார்த்தீங்க, mais vous avez eu la mort. ஆனால் நீங்க வந்து மரணத்தை சந்திச்சீங்க. Mais parce que je suis la résurrection et la vie, நான் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறது காரணத்தினால், parce que moi on ne peut pas me limiter, என்ன மட்டுப்படுத்த முடியாது. alors ton frère ressuscitera. அப்பொழுது உன்னுடைய சகோதரன் ஜீவிப்பான். Il y a des fois tu peux penser que ta vie est fichue, சில தடவை உன்னுடைய வாழ்க்கையே முடிஞ்சு விட்டது என்று நீ நினைப்பாய். parce que l'idée que tu t'étais fait du bonheur n'est pas arrivée. ஏன்னா நீ எது சந்தோஷம் என்று நீ எண்ணினியோ அது வரவில்லை. Tu avais espéré la guérison mais tu ne l'as pas eu. சுகத்தை எதிர்பார்த்த ஆனால் சுகம் வரவில்லை. Tu avais espéré le travail mais tu ne l'as pas eu. நல்ல வேலையை எதிர்பார்த்த ஆனால் வேலை வரவில்லை. Tu avais espéré le mariage, tu ne l'as pas eu. திருமணத்தை எதிர்பார்த்த திருமணம் வரவில்லை. Tu avais espéré des enfants mais tu ne les as pas eu. பிள்ளைகள் பெற வேண்டும் என்று விரும்பினாய் ஆனால் வரவில்லை. Et tu es comme malheureux. நீ வந்து துக்கத்தோடு இருக்கிறாய். Tu es malheureux non pas parce que Dieu n'est pas puissant, தேவன் வல்லமை உள்ளவர் இல்ல என்ற காரணத்துக்காக நீ வந்து துக்கத்தோட இல்ல, mais parce que tu t'es fait une idée limitée de Dieu. நீ தேவனை மட்டுப்படுத்தி இந்த கற்பனத்துக்காக நீ துக்கமாக இருக்கிற. Et souvent Dieu n'a pas réagi tout de suite dans ta vie தேவன் உடனடியாக உன்னுடைய வாழ்க்கையில செயல்படல, pour que tu comprennes que lui il est la résurrection et la vie. ஏனென்றால் நீ நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும், அவரை உயிர்த்தெழுந்ததும் ஜீவனுமாக இருக்கிறார். Le plus important ce n'est pas d'avoir ces choses mais c'est d'être en communion avec Dieu en Jésus-Christ. இது முக்கியமான காரியம், அது அந்த காரியங்களை பெற்றுக்கொள்வதற்காக அல்ல, ஆனா தேவனோட ஐக்கியமா இருக்கிறது தான் முக்கியம். Dieu souvent prend du temps pour nous libérer de notre esprit limité. தேவன் பல நேரத்துல நிறைய நேரத்தை எடுத்துக்கொள்கிறார், எதற்கு நம்மளுடைய மட்டுப்படுத்தின அந்த கற்பனையிலிருந்து விடுதலையாக்க. Alors Jésus vient voir Marthe et Marie. அப்பொழுது இயேசு கிறிஸ்து மரியாளும் மார்த்தாளும் சந்திக்க விரும்புகிறார். Il va ressusciter Lazare. லாசாரை உயிரோடு எழுப்புகிறார். Et il montrait par là, இந்த காரியம் மூலமாய் காண்பிக்கிறார், qu'il soit à Béthanie ou pas, அவர் பெத்தானியால இருந்தாலும் இராவிட்டாலும் la gloire de Dieu désormais, தேவனுடைய மகிமை c'est là où Jésus est. இனிமேல் இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறாரோ அங்கதான் இருக்கிறது. Et Jésus était là. இயேசு கிறிஸ்து அங்க இருக்கிறார். Et Lazare est ressuscité. லாசாரு உயிரோடு எழுந்தினான். Il y a des fois on peut se dire mais Seigneur regarde, ça fait des années, j'ai l'impression d'être passé à côté de ma vie. இயேசுவே, சில தடவை நம்ம சொல்கிறோம், இயேசுவே பல வருடங்களாக என்னுடைய வாழ்க்கையிலிருந்து நான் கடந்து போய்விட்டேன். Mais comme aux sœurs de Lazare, ஆனால் லாசாருடைய சகோதரிக்கு சொன்ன போல, Jésus dit si tu crois en moi aujourd'hui, நீர் விசுவாசித்தால் இந்த வேளையில, alors ce que tu recherchais, tu l'obtiendras. நீ தேடின காரியத்தை நீ பெற்றுக்கொள்வாய். Pour les sœurs de Lazare, c'était la résurrection de Lazare. லாசாருடைய சகோதரிகளுக்கு லாசாருடைய சுகத்தை தான் தேடினார்கள். Il y a des fois, il y a des paroles qui nous ont découragés dès notre enfance. ஒரு சில வார்த்தைகள் எங்களுடைய சிறு வயதிலே நம்மள வந்து பின்மாற்றத்துக்குள்ள தள்ளினது. Qui nous ont dit qu'on n'était pas capable. நம்மளால முடியாது என்ற நிலையில நம்மள தள்ளினது.
qu'on est trop jeune, ரொம்ப சிறியவர்களா இருக்கிறீங்க என்று சொன்ன வார்த்தைகள், trop vieux, ரொம்ப வயதுள்ளவர்களா இருக்கிறீங்க என்று சொல்ல pas வார்த்தைகள், assez diplômé, நீங்க சரியான பட்டதாரியா இராத விட்டு, pas assez qualifié. சரியாத குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இல்ல, அந்த காரணத்துக்காக. Mais laissez-moi vous dire, ஆனா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லுகிறேன். qui se souvient de la vie de Moïse? யாருக்கு மோசேவுடைய வாழ்க்கையை குறித்து தெரியும்? Qu'est-ce que Moïse a fait dans sa vie? மோயிஸ் அவருடைய வாழ்க்கையில என்ன செய்தார்? Qu'est-ce qu'il a fait Moïse? என்ன செய்தார் மோசே? Il a fait quoi? மோசே என்ன செய்தார்? Il a libéré Il avait la langue fourchée. et la langue, ah oui, il était bègue, d'accord? Mais qu'est-ce qu'il a fait dans sa vie? மோசே என்ன செய்தார்? Il a libéré les Hébreux, அவர் எபிரேயரை விடுதலை ஆக்கினார். d'accord? Il les a fait sortir d'Égypte எகிப்திய தேசத்துல இருந்து அவரை கொண்டு போய் சென்றார். et il a fait traverser la mer, n'est-ce pas? அவர்கள் வந்து செகுப்பு சமுத்திரத்தை கடந்து போக செய்தார். Il les a emmenés au pied du pays promis. எந்த தேசம் அவர்களுக்கு வந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதோ அந்த தேசத்துக்கு கொண்டு போனார். Moïse était un prophète puissant devant Dieu. வல்லமை உள்ள தீர்க்கதரிசியா தேவனுக்கு முன்பாக மோசே இருந்தார். Il est dit de lui qu'il parlait à Dieu face à face comme ça. வேதம் சொல்லுகிறது முகமுகமாய் தேவனோடு பேசினார். Il voyait comme une représentation de Dieu. அவர் வந்து தேவனுடைய சாயலுக்கு ஏதுவாக இருந்தார். Mais est-ce que vous savez que tout ce que Moïse a vécu, ஆனா மோசே கடந்த எல்லா காரியங்களும் il a vécu alors qu'il avait au moins 80 ans. அவருக்கு குறைஞ்சபட்சம் 80 வயசுக்கு மேல தான் இந்த எல்லா காரியத்தை சந்தித்தார். Et oui. ஆமென். Moïse, il va passer 40 ans en Égypte. அவர் 40 வருஷம் எகிப்து தேசத்துல இருந்தார். Il va passer 40 ans dans le désert. வனாந்திரத்துல 40 வருஷம் கடந்து போனார். Et c'est à 80 ans que Dieu lui dit de retourner en Égypte pour libérer son 80 peuple. வயசுக்கு மேலாக தான் திரும்பமா எகிப்துக்கு போய் என்னுடைய மக்களை விடுதலையாக்கு என்று சொல்லுகிறார். À 80 ans aujourd'hui, இப்பொழுது 80 வயசுல vous seriez dans une maison de retraite, நீங்க வந்து முதியோர் ஸ்தலத்துல இருந்திருப்பீர்கள், dans une clinique, dans un hôpital. இல்ல ஏதாவது ஒரு ஆசிரமத்துல இருந்திருப்பீர்கள். Vous seriez peut-être Alzheimer ஒரு சில வேளை மறதி உள்ள வியாதியோடு இருந்திருப்பீர்கள், ou bien Parkinson. இல்லாட்டி கை கால் இழுத்த ஒரு வியாதியில இருந்திருப்பீர்கள். Pour beaucoup de personnes, votre vie serait finie. அநேகருக்கு உங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சிருக்கும். Et pourtant, c'est à cet âge-là que Moïse est devenu le grand Moïse. ஆனாலும் அந்த வயசுல தான் மோசே என்றவர் மகா மோசேவாய் மாறினார். Alors, lorsque tu crois que ta vie, ça n'a plus de sens, que ça s'arrête là, உன்னுடைய வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்ல, இதோடு முடிஞ்சு விட்டது என்று நீ சொல்லும்போது, Dieu a encore une saison avec toi. தேவன் இன்னும் பல காரியங்களை செய்ய விரும்புகிறார். Dieu a encore une nouvelle année 2019 avec toi. இன்னும் ஒரு வருஷம் 2019 வருஷத்தை வச்சிருக்கிறார் உனக்காக. Ne crois pas que ta vie s'arrête là. உன்னுடைய வாழ்க்கை முடிஞ்சு விட்டது என்று நீ நினைக்காத. Il faut que tu sortes de Béthanie. நீ பெத்தானியால இருந்து நீ கடந்து போகணும். Tu arrêtes de limiter Dieu. தேவனை மட்டுப்படுத்துறதற்கு நீ நிறுத்து. Si tu veux voir la gloire de Dieu, தேவனுடைய மகிமை நீ காண விரும்பினால் tu dois croire que Dieu est capable de te conduire dans une nouvelle saison, une nouvelle année. ஒரு புதிய வருஷத்துல புதிய காலத்துல தேவன் உன்னை கொண்டு போவார் என்று நீ விசுவாசத்தோடு இருக்கணும். Il y a tellement de choses encore à découvrir avec Dieu. தேவனோட இணைந்து பல காரியத்தை நீ இன்னும் காண வேணும். Abraham et Sarah, ஆபிரகாம் சாராவும் எடுத்துக்கொள்ளுங்கள். c'est à plus de 75 ans que Sarah va avoir un enfant. 75 வயசுக்கு மேலாக தான் சாராள் ஒரு குழந்தை பெற போகிறாள். Aujourd'hui, c'est humainement pas possible. இப்பொழுது எங்களுடைய மனதுக்கு எட்டாத ஒரு காரியமாக இருக்கிறது. Sortir de Béthanie, பெத்தானியா ஊர்ல இருந்து நீங்க கடந்து போகணும். c'est comprendre que la gloire de Dieu est bien plus grand que ce que l'on peut imaginer. நம்ம நினைப்பதற்கு மேலாக தேவனுடைய மகிமை இருக்கிறது. Et Sarah va enfanter. சாராள் ஒரு குழந்தை பெறுவாள். Est-ce que vous croyez encore au miracle? நீங்க இன்னும் அற்புதத்தை விசுவாசிக்கிறீங்களா? Si vous ne croyez pas au miracle, நீங்க அற்புதத்தை விசுவாசிக்கவில்லை என்றால், alors vous trahissez l'esprit de Dieu. அப்பொழுது தேவனுடைய ஆவிக்கு நீங்க துரோகம் செய்கிறவர்களா இருக்கிறீர்கள். Dieu est encore capable de faire. தேவன் இன்னும் செயல்பட அவரால முடியும்.
Il y a un chant qui dit, il accomplira tout ce qu'il dit, tout ce qu'il promet. அவர் சொன்னதை வாக்குத்தத்தம் பண்ணின்ற எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார் என்ற ஒரு பாடல் சொல்லுகிறது. Garde ta foi en Dieu, il ne t'abandonnera pas. அவர் மேல உன்னுடைய விசுவாசத்தை வை, அவர் உன்னை கைவிட மாட்டார் என்று அந்த வார்த்தை சொல்லுகிறது. Lorsque Dieu ne vient pas à Béthanie தேவன் பெத்தானியா ஊருக்கு வரவில்லை என்றால் pour guérir ton frère Lazare, உன்னுடைய சகோதரனாகிய லாசரை சுகத்தை கொடுக்கிறதற்கு அங்க வரவில்லை என்றால் cela ne veut pas dire qu'il t'a abandonné. அவர் உன்னை கைவிட்டார் என்றதற்கு அர்த்தம் இல்ல. Mais il veut simplement que tu comprennes que lui, il n'est pas un Dieu limité. நீ வந்து நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும், அவர் கட்டுப்பாடு உள்ள ஒரு தேவன் இல்ல. Alors Jésus va dire à Marthe et Marie, où l'avez-vous mis Lazare? அப்போது இயேசு கிறிஸ்து மாரியாள் இடத்திலும் மார்த்தாள் இடத்திலும் கேட்கிறார், லாசருவை எங்கே வச்சிருக்கீங்க? Il va venir devant le tombeau. அந்த கல்லறைக்கு முன்பாக வருகிறார். Il va dire, Lazare sort. லாசரே எழுந்து வா. 4 jours déjà, il était là. 4 நாளாக அந்த கல்லறையிலே Il இருக்கிறார். avait commencé à sentir. அவர் கொஞ்சம் மணக்க தொடங்கினார். Son corps a commencé à dépérir. அவருடைய சரீரம் ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமா அழிய தொடங்கிச்சு. Comment croire que quelqu'un puisse être ressuscité après 4 jours dans la terre alors qu'il commence déjà à pourrir? 4 நாளாக கல்லறையில இருந்த ஒரு நபர் எப்படி உயிரோடு எழுப்ப முடியும்? அவருடைய சரீரம் ஏற்கனவே மங்கி போய் கொண்டிருக்கிறதே. Mais Dieu est Dieu. ஆனால் தேவன் தேவனாக இருக்கிறார். தேவன் தேவனாக இருக்கிறார். தேவன் தேவனாக இருக்கிறார். Peut-être que tu avais des espoirs, tu espérais dans quelque chose. உனக்கு ஒரு சில எதிர்பார்ப்புகள் இருந்து இருக்கலாம். Et cette chose, Dieu tarde à te le donner. ஆனால் நீ எதிர்பார்த்த காரியம் தேவன் கொடுக்கிறதற்கு தாமதமா இருக்கிறார். Il y a comme déjà l'odeur de la mort sur cette chose, c'est-à-dire que tu n'y crois plus. நீ எதிர்பார்த்த காரியத்து மேல ஏற்கனவே ஒரு மனம் வருகிறது. உன்னால விசுவாசிக்க முடியல இனிமேல் வரும் என்று. Mais Dieu est Dieu. ஆனால் தேவன் தேவனாக இருக்கிறார். தேவன் தேவனாக இருக்கிறார். தேவன் தேவனாக இருக்கிறார். Jésus dit que cette maladie, c'était pour révéler la gloire de Dieu. இந்த வியாதி வந்து தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துறதுக்கு ஏதுவாக இந்த வியாதி. Dieu veut manifester sa gloire dans ta vie. அவருடைய மகிமை உன்னுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்த விரும்புகிறார். Il veut manifester sa puissance. அவருடைய வல்லமையை செயல்படுத்துகிற உன்னுடைய வாழ்க்கையில விரும்புகிறார். Il veut te montrer des grandes choses. உன்னை பெரிய காரியத்தை உன்னிடத்தில் காண்பிக்க விரும்புகிறார். Mais pour voir ces choses-là, ஆனால் அந்த காரியங்களை நீ காண்கிறதற்கு il faut sortir de l'esprit de Béthanie. நீ பெத்தானியா ஆவியிலிருந்து நீ வெளியே வரணும். Il faut arrêter de limiter Dieu. தேவனை மட்டுப்படுத்துறதற்கு நீ நிறுத்து. Souvent nous limitons Dieu. நிறைய காரியங்களை நம்ம தேவனை மட்டுப்படுத்துகிறோம். Nous croyons au Dieu qui guérit. தேவன் சுகம் தருகிற தேவன் என்று விசுவாசிக்கிறோம். Parce que nous avons vu une guérison. ஏனென்றால் நம்ம ஒரு சுகத்தை கண்டோம். Nous avons vu un Dieu qui délivre. Nous croyons au Dieu qui délivre de la possession. அசுத்த ஆவியிலிருந்து விடுதலை ஆக்குற தேவன் என்று நம்ம நம்புறோம். ஏனால் Parce que nous avons vu Dieu délivrer de la possession. ஏனால் அசுத்த ஆவி பிடிச்ச ஒரு நபரை தேவன் விடுதலை ஆக்கினது நம்ம பார்த்தோம். Nous avons vu, nous croyons en un Dieu qui donne du travail. தேவன் வேலை தருகிற தேவன் என்று விசுவாசிக்கிறோம். Parce que nous avons vu Dieu donner du travail. ஏனால் தேவன் வேலை தருகிறதை நம்ம பார்த்தோம். Nous croyons en un Dieu qui donne un époux ou une épouse. தேவன் தான் திருமணத்தை ஆயத்தப்படுத்தி ஒரு கணவரும் மனைவியும் கொடுக்கிறார் என்று விசுவாசிக்கிறோம். Parce que nous avons vu Dieu donner un époux ou une épouse à une personne. ஏன்னா ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம் தேவன் தான் ஒரு கணவரும் ஒரு மனைவியை கொடுத்திருக்கிறார். Ainsi notre foi dépend de ce que nous avons vu. நம்ம எதை பார்த்தோமோ அதனால தான் அது மேல தான் நம்ம விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோம். C'est donc une foi qui est limitée à ce que nous avons vu. நம்ம பார்த்த காரியத்திலே நம்மளுடைய விசுவாசம் அடங்கி இருக்கிறது. Ça c'est Béthanie. இதுதான் பெத்தானியா. Mais Dieu veut nous faire découvrir des choses que nos yeux n'ont pas encore vues. நம்மளுடைய கண்கள் காணாத காரியங்களை தேவன் நமக்கு காட்ட விரும்புகிறார். Des choses que vous n'avez pas vues encore d'autres personnes expérimenter
expérimenter நீ இன்னும் அனுபவிக்காத பார்க்காத காரியத்தை தேவன் உனக்கு காட்ட விரும்புகிறார். des choses qu'on n'a pas encore prononcées à vos oreilles. உங்களுடைய காதுகள் கேட்காத காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறார். Et ces choses-là, அந்த காரியங்கள் c'est ce qu'enseigne la Bible. அதுதான் வேதம் போதிக்கிறது. Ce n'est pas ce que vous avez vu, நீங்க பார்த்த காரியம் அல்ல, mais c'est ce que dit la Bible. ஆனா வேதம் சொல்லுகிற காரியங்கள். En 2019, tu dois encore croire que Dieu est capable. 2019 ஆண்டுல தேவன் வல்லமை உள்ளவர் என்று நீ விசுவாசிக்கணும். Lorsque les sœurs de Lazare ont eu des doutes, லாசருடைய சகோதரிகள் சந்தேகப்படும்போது, parce que Jésus était devant le tombeau, என்னால் கல்லறைக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து நின்றார். il a dit ôtez la pierre. அந்த கல்லை நீங்க உட்டுங்கள் என்று சொன்னார். Elles ont dit Seigneur, ça fait 4 jours qu'il est là dedans et ils sont அந்த déjà சகோதரிகள் mauvais. சொன்னார்கள், ஆண்டவரே 4 நாளா ஆயிற்றே அவர் வந்து மணக்க ஆரம்பிப்பாரே என்று சொன்னார்கள். Mais Jésus a dit, ஆனா இயேசு கிறிஸ்து சொன்னார், ne t'ai-je pas dit, நான் உன்கிட்ட சொல்லவில்லையா, si tu crois, நீ விசுவாசித்தால் tu verras la gloire de Dieu. தேவனுடைய மகிமை காண்பாய். Ne t'ai-je pas dit, நான் உன்கிட்ட சொல்லவில்லையா, si tu crois, நீ விசுவாசித்தால் tu verras la gloire de தேவனுடைய Dieu. மகிமை காண்பாய். Et Dieu te dit, தேவன் சொல்லுகிறார், en cette nouvelle année, இந்த புதிய வருஷத்தில ne t'ai-je pas dit, நான் உன்கிட்ட சொல்லவில்லையா, si tu crois, நீ விசுவாசித்தால் tu verras la gloire de Dieu. தேவனுடைய மகிமை காண்பாய். Parce que 2018 vient de passer 2018 ஆண்டு முடிந்து விட்டது. et tu as vu Dieu bénir les autres. தேவன் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறதை நீ பார்த்தீர். Et tu te dis, et moi Seigneur, நீ சொன்னாய், ஆண்டவரே என்னை எப்பொழுது ஆசீர்வதிப்பீர். Dieu ne t'a pas oublié. தேவன் உன்னை மறக்கவில்லை. Mais il te dit, ஆனால் தேவன் உன்னிடத்தில் சொல்லுகிறார், ne t'ai-je pas dit, நான் உனக்கு சொல்லவில்லையா, si tu crois, நீ விசுவாசித்தால் tu verras la gloire de தேவனுடைய Dieu. மகிமை காண்பாய். Ne t'ai-je pas dit, நான் உனக்கு சொல்லவில்லையா, si tu crois, தேவனுடைய tu நீ verras la gloire விசுவாசித்தால் de Dieu. தேவனுடைய மகிமை காண்பாய். Même si Dieu n'est pas venu là où tu l'attendais à நீ Béthanie, எந்த இடத்துல தேவனுக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்தீரோ அந்த இடத்தில் தேவன் வரவில்லை என்று சொன்னாலும், mais quand Dieu il interviendra, தேவன் செயல்படும்போது quel que soit ce qui s'est passé à Béthanie, பெத்தானியால என்ன நடந்தாலும், quelle que soit la maladie, எந்த வியாதியா இருந்தாலும், Dieu aussi ressuscitera la solution pour toi. தேவன் வந்து எந்த ஒரு நல்ல ஒரு வழியை வந்து உனக்கு புதுப்பிப்பார். Ne t'ai-je pas dit, நான் உனக்கு சொல்லவில்லையா, si tu crois, நீ விசுவாசித்தால் tu verras la gloire de தேவனுடைய Dieu. மகிமை காண்பாய். Aujourd'hui, Jésus guérit encore. இன்றைய தினமும் இன்னும் தேவன் சுகத்தை தருகிறார். Aujourd'hui, Jésus permet encore d'avoir des enfants. இன்னும் தேவன் பிள்ளைகளை பெற அனுக்கிரகம் பண்ணுகிறார். Jésus exauce les prières. இன்னும் உங்களுடைய ஜெபத்துக்கு Jésus பதில் fait தருகிறார். cela. தேவன் இது செய்கிறார். Mais ne limite pas Jésus à cela. நான் இது மட்டும் செய்வார் என்று தேவனை மட்டுப்படுத்தாதீங்க. Dieu veut te conduire plus loin encore. இதை காட்டிலும் தூரமாக தேவன் உங்களுக்கு கொண்டு போக விரும்புகிறார். Si tu crois, நீர் விசுவாசித்தால் tu verras la gloire de Dieu. தேவனுடைய மகிமை காண்பாய். Si tu crois, tu verras la gloire de Dieu. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். La Bible dit que Dieu fera toujours selon notre foi. பைபிள் சொல்லுகிறது நம்மளுடைய விசுவாசத்துக்கு தகுந்தபடி தேவன் செயல்படுவார். En France, on aime bien tout ce qui est petit. ஃபாஸ்ட்ல எல்லாம் சின்னதா இருக்கிற காரியத்தை நம்ம ரொம்ப விரும்புகிறோம். Vous avez jamais remarqué? நீங்க இன்னும் கவனிக்கவில்லையா? Dans la langue française, tout est petit. நம்ம பிரெஞ்சு மொழியில எல்லாம் குறுகியதா இருக்கும். Or, la Bible dit que la foi ஆனா வேதம் சொல்லுகிறது விசுவாசம் vient de la parole de Dieu. தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிறது. Où tu confesses la parole de Dieu, எங்க தேவனுடைய வார்த்தை நீ அறிக்கை பண்ணுகிறாயோ, tu confesses des petites choses. நீ வந்து எங்க சிறிய வார்த்தைகளை அறிக்கை பண்ணுகிறாயோ, Dieu fera selon ce que nous confessons. நம்ம எவ்வளவு அறிக்கை பண்ணுகிறோமோ அதுக்கு தகுந்தபடி தேவன் செயல்படுவார். Si tu confesses que Dieu est capable, alors Dieu le fera. தேவனால முடியும் என்று நீ அறிக்கை பண்ணால் தேவன் செயல்படுவார். Mais si tu confesses comme tout bon français des petites choses, alors Dieu aussi te donnera des petites choses. எல்லா ஃபாஸ்ட் நாட்டுக்கார மாதிரி சின்ன வார்த்தைகளை நீ அறிக்கை பண்ணால் தேவன் அதுக்கு தகுந்தபடி தான் செயல்படுவார். En France, tout est petit. ஏனால் ஃபாஸ்ட் நாட்டுல எல்லாம் சிறிதாக இருக்கிறது. Si on vous invite quelque part, உங்களை ஏதாவது ஒரு இடத்துல உங்களை அழைத்தால், si vous venez dans la maison de quelqu'un, நீங்க ஒருத்தங்களுடைய வீட்டுக்கு நீங்க போனீங்கன்னா on vous servira quoi? உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க?
un petit café, ஒரு சின்ன காஃபி கொடுப்பாங்க, un petit gâteau. ஒரு சின்ன கேக் கொடுப்பாங்க, On vous présentera sa petite famille. சின்ன குடும்பத்தை அறிமுகப்படுத்தி வைப்பாங்க. On vous présentera aussi dimanche prochain ma petite église. சின்ன சபையை வந்து அறிமுகப்படுத்தி வைப்பாங்க. Le frère vous présentera sa petite femme. அந்த சகோதரர் வந்து தன்னுடைய சின்ன மனைவியை அறிமுகப்படுத்துவார். Il vous parlera de son petit boulot. தன்னுடைய சின்ன வேலையை குறித்து பேசுவார். Il vous présentera son petit pasteur. அவருடைய சின்ன பாஸ்டரை அறிமுகப்படுத்தி வைப்பார். Tout est petit en France. பாஸ்டர் எல்லாம் சின்னதாக இருக்கும். Et il y a des fois nous confessons toujours des petites choses. நம்ம அறிக்கை பண்ணும்போதும் சின்ன சின்ன வார்த்தைகள் தான் அறிவிப்போம். Alors que Dieu veut nous conduire plus loin. ஆனால் தேவன் இன்னும் தூரமாக உங்களை கொண்டு போக விரும்புகிறார். Accomplir des grandes choses. பெரிய காரியத்தை உங்கள் மூலமா செயல்பட விரும்புகிறார். Si ton voisin ne croit pas, உன்னுடைய அயலான் உன்னை விசுவாசிக்கிற இராவிட்டால், ne laisse pas son incrédulité t'influencer. Regarde à la parole de Dieu. அவனுடைய அவிசுவாசம் உன்னை தாக்காதபடி நீ கவனமா இரு, நீ தேவனுடைய வார்த்தையை பார். Parce que la Bible dit que Dieu est grand. ஏன்னா வேதம் சொல்லுகிறது தேவன் பெரியவராக இருக்கிறார். Il accomplit de grandes choses. பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக Il est இருக்கிறார். tout puissant. அவர் சர்வ வல்லமை உள்ளவர். Il connaît tout. சகலத்தையும் அறிந்த தேவன். Il est partout à la fois. எந்த இடத்திலும் இருக்கிற தேவன். Il est plus grand que nos ennemis. அவர் எங்களுடைய சத்துருக்களை பார்க்கிலும் மேலானவராக இருக்கிறார். Lorsque la Bible parle de Dieu, பைபிள் வந்து தேவனை குறித்து சொல்லும்போது elle parle d'un Dieu grand. பெரிய தேவன் என்று சொல்லுகிறது. Et depuis que nous sommes devenus des enfants de Dieu, நம்ம தேவனுடைய குமாரர் ஆனபோது nous aussi nous devons confesser de grandes choses. நம்மளும் வந்து பெரிய காரியங்களை அறிக்கை செய்யணும். Voilà pourquoi là où je suis à Argenteuil, அதனால தான் நான் இருக்கிற இடத்துல அர்ஜென்டைன்ல je confesse des grandes conversations en Jésus. பெரிய வார்த்தைகள் தேவனால அறிக்கை பண்ணுவேன். Des grandes conversions en Jésus. பெரிய விசுவாச அறிக்கை பண்ணுவேன். Argenteuil c'est 110 000 habitants. அர்ஜென்டைன்ல வந்து 1,10,000 குடிமக்கள் இருக்கிறார்கள். Et je dis Seigneur, donne-nous au moins 10% de cette ville aussi. அதுக்கு 100% இந்த திருச்சபைக்கு கொடுங்க என்று நான் அறிக்கை பண்ணுவேன். Il y a beaucoup de musulmans. அநேக இஸ்லாமியர் மக்கள் இருக்கிறார்கள். Alors on a mis en place une cellule d'évangélisation des musulmans. அப்போ ஒரு சுவிசேஷ குழு வந்து அவருக்காகவே நம்ம உண்டாக்கினோம், இஸ்லாமியர்காகவே. Dans une salle à part qu'on a louée de l'église, une salle à part de l'église qu'on a louée. வேற ஒரு தனி ஹால் வந்து எடுத்து திருச்சபை சேராம இன்னொரு ஹால் எடுத்து நம்ம அவர்களுக்காகவே ஆயத்த பண்ணி இருக்கிறோம். Au travers de ce projet, j'attends de grandes conversions. அந்த இலக்கத்தின் மூலமாக நம்ம நிறைய மனமாற்றத்தை எதிர்பார்க்கிறோம். Il y a longtemps que l'église en France n'a pas vécu de grandes guérisons. பெரிய சுகத்தை பிரான்ஸ்ல வந்து இன்னும் நம்ம சந்திக்கவில்லை. Mais avec la Bible, je confesse de grandes guérisons. ஆனா வேதத்தோட நான் வந்து பெரிய காரியங்கள், பெரிய சுகத்தை நான் அறிக்கையிடுகிறேன். Je confesse des délivrances en Jésus. பெரிய விடுதலையை நான் அறிக்கையிடுகிறேன். Je confesse une extraordinaire manifestation de la gloire de Dieu sur Argenteuil. பெரிய தேவனுடைய மகிமை செயல்படுவதற்கு நான் அறிக்கையிடுகிறேன். Argenteuil மேல. Je confesse aussi de grandes grâces de Dieu dans ma vie. பெரிய கிருபை தேவனுடைய கிருபை என் வாழ்க்கையில வர வேண்டும் என்று நான் அறிக்கையிடுகிறேன். Moi je ne regarde pas ma vie par rapport à aujourd'hui. இப்பொழுது இருக்கிற நிலையில என்னுடைய வாழ்க்கையை நான் காணவில்லை. Je regarde ma vie par rapport à ce que je vois Dieu, par rapport à ce que je crois que Dieu va faire, et je crois qu'il va faire de grandes choses. தேவன் என்னுடைய வாழ்க்கை என்ன செய்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்னும் என்னென்ன காரியங்கள் செய்ய போகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். Pas parce que je suis meilleur que vous, நான் உங்களை காட்டிலும் மேலானவனா இருக்கிறதுனால கிடையாது. mais parce que la Bible me dit que mon Dieu est grand et moi aussi je dois rêver grand. ஏன்னா என்னுடைய வேதம் சொல்லுகிறது என்னுடைய தேவன் பெரியதாக இருக்கிறார், நானும் திட்டமிடும்போது பெரிய காரியத்தை திட்டமிடணும். Donc je ne regarde pas par rapport au présent. இப்பொழுது காலத்தை குறித்து நான் பார்க்கவில்லை. Peut-être dans le présent, je n'ai pas toujours le salaire que je veux. நான் இந்த காலத்துல வந்து நான் எதிர்பார்க்கிற சம்பளம் எனக்கு கிடைக்காம இருக்கலாம். Il y a des fois, on prend une petite voiture d'occasion. ஒரு சில வேளையில நம்ம ஒரு சின்ன வாடகை கார் எடுக்கலாம். Il y a des fois, il y a des pannes.
நிறைய வேளையில அந்த கார் பழுதாக போயிடுது. Une fois, j'étais à Argenteuil sous la pluie, la roue avait crevé. ஒரு நாள் நான் அர்ஜென்டினால மழையில நின்னு கொண்டிருந்தேன். என்னுடைய கார்ல டயர் பஞ்சர் ஆகி போயிட்டது. Et j'étais bien habillé. நான் நன்றாக ட்ரெஸ் பண்ணின்னு இருந்தேன். J'étais au sol. நான் வந்து கீழே கிடந்தேன். L'eau de la pluie, ça coulait, ça coulait. மழை என் மேல விழுந்தது விழுந்தது விழுந்தது. J'étais tellement mouillé. நான் நனைஞ்சு போயிட்டேன். Je suis rentré dans la voiture tout mouillé. நான் திரும்பமாய் கார்ல உட்காரும்போது மிகவும் ஈரமாயிருந்தேன். C'est dur souvent la vie. வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் இந்த மாதிரி நம்ம Mais சந்திப்போம். je ne regarde pas l'avenir à partir de ça. நம்ம இப்போது வாழ்கிறதை வச்சு நம்ம எதிர்காலத்தை நான் பார்க்கவில்லை. Je regarde l'avenir par rapport à la parole de Dieu. எதிர்காலத்தை எப்படி நான் பார்க்கிறேன் என்றால் தேவனுடைய வார்த்தையை வச்சு நான் பார்க்கிறேன். Lorsque ma roue est crevée, என்னுடைய டயர் பஞ்சர் ஆகிருக்கும்போது je sais pourquoi elle est crevée. எதற்கு பஞ்சர் ஆயிற்று எனக்கு தெரியும். Tout ça, c'est pour mieux me préparer à la gloire de Dieu à venir. வருகிற தேவனுடைய மகிமைக்கு தயார்படுத்துகிற காரியமா இருக்கிறது. Ne regarde pas ta vie par rapport au présent, இப்போது நீ வாழ்கிறதை வச்சு நீ தேவனுடைய மகிமை பார்க்காத. mais regarde ta vie par rapport à la parole de Dieu. ஆனா உன்னுடைய வாழ்க்கை தேவனுடைய வார்த்தையை வச்சு நீ பார். C'est pour cela que l'ange, quand il est venu voir Gédéon, அதனால தான் கிதியோனை வந்து அந்த தூதன் சந்திக்க வந்தபோது alors qu'il vivait dans la peur de ses ennemis, அவன் இன்னும் வந்து அவனுடைய சத்துருக்களை வச்சு கலக்கத்தோடு இருந்தான் குறித்து l'ange lui a dit vaillant héros. நீ வந்து பராக்கிரமசாலியே என்று அழைத்தான். Il avait rien d'un héros. அவன் பராக்கிரமசாலியே இல்ல. Il se cachait. அவன் வந்து எப்பொழுதும் மறைந்து கொண்டே இருந்தான். Il avait peur. அவனுக்கு பயம் இருந்தது. Mais Dieu a dit vaillant héros. ஆனா தேவன் அவருக்கு சொல்லுகிறார் நீ பராக்கிரமசாலி. Dieu nous regarde de manière prophétique. தேவன் வந்து தீர்க்கதரிசனமா நம்மள பார்க்கிறார். Dieu nous regarde pas par rapport au présent. இப்பொழுது நடக்கிற காரியத்தை வச்சு நம்ம தேவன் நம்மள பார்க்கல. Mais Dieu nous regarde à partir des projets qu'il a formés sur nous. நம்மள குறித்து வச்ச திட்டத்தை வச்சு தேவன் நம்மள பார்க்கிறார். Alors lorsque tu te vois petit, அப்போ நீ உன்னை குறுகினவனாய் நீ பார்க்கும்போது sache que dans la parole de Dieu, Dieu te voit grand. தேவனுடைய வார்த்தையிலே தேவன் உன்னை பெரியவனாய் பார்க்கிறார். Alors Dieu te dit à toi aussi en 2019 vaillant héros. அப்பொழுது 2019 ஆண்டுல உங்களை பார்த்தும் தேவன் சொல்லுகிறார் பராக்கிரமசாலியே. Lève-toi pour la gloire de ton Dieu. தேவனுடைய மகிமைக்காக எழுந்திரு. Sors de l'esprit de limite. உன் குறுகின அந்த ஆவியிலிருந்து நீ வெளியே வா. De cet état d'esprit qui te dit que on ne peut plus faire de grandes choses avec toi. உன்னால வந்து பெரிய காரியத்தை செய்ய முடியாத அந்த குறுகின மனப்பான்மையிலிருந்து நீ வெளியே வா. Vois comme Dieu te voit. தேவன் உன்னை எப்படி பார்க்கறாரோ அப்படியே நீ உன்னை பார். Sors de l'esprit de Béthanie. பெத்தானியா ஆவியிலிருந்து வெளியே வா. Tu as été sauvé pour la gloire de Dieu. தேவனுடைய மகிமைக்காக நீ ரட்சிக்கப்பட்டாய். Et je souhaite qu'en cette nouvelle année, இந்த புதிய ஆண்டில நான் விரும்புகிறேன் cette église இந்த திருச்சபை expérimente des choses extraordinaires. பெரிய காரியங்களை அனுபவிக்க வேண்டும். Si vous croyez, நீங்க விசுவாசிச்சீங்களா vous verrez la gloire de Dieu. நீங்க தேவனுடைய மகிமையை காண்பீங்க. Si tu crois, நீ விசுவாசித்தால் tu verras la gloire de Dieu. தேவனுடைய மகிமையை காண்பாய். Voilà la différence இதுதான் வித்தியாசம். entre ceux qui croient விசுவாசிக்கிறவங்களுக்கும் et ceux qui ne croient pas. விசுவாசிக்காதவங்களுக்கும். Ceux qui croient, விசுவாசிக்கிறவங்க ils rentrent dans l'héritage de Jésus. தேவனுடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வாங்க. Ils rentrent dans les choses que Dieu a préparées pour eux. தேவன் அவங்களுக்காக ஆயத்தப்படுத்தின காரியத்துக்குள்ள போவாங்க. Et ces personnes sont réellement heureux. அப்படிப்பட்ட நபர்கள் உண்மையாகவே சந்தோஷமாக Mais இருப்பாங்க. ceux qui ne croient pas, ஆனா விசுவாசிக்காதவங்க ils sont comme l'aîné dans la parabole du fils prodigue. கெட்ட குமாரன் உடைய உவமையில இருக்கிற மூத்த குமாரன் போல இருப்பார்கள். Tout était à lui. எல்லாமே அவனுக்கு சொந்தமா இருந்தது. Tout ce qui était au père était à lui. பிதாவோட இருந்த எல்லா காரியமும் மகனோட இருந்தது. Mais il n'en a pas profité. ஆனா அதை அவன் அனுபவிக்கவில்லை. Parce qu'il avait une mauvaise image du père. ஏனால் பிதாவை குறித்து தவறான அபிப்பிராயம் அவனுக்கு இருந்தது. Amen. ஆமென். Si tu crois, tu verras la gloire de நீ Dieu. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். Si tu crois, நீ tu verras la விசுவாசித்தால் gloire de Dieu. தேவனுடைய மகிமை காண்பாய்.